விட்டுற வேண்டியதான். அண்ணே, அண்ணி, இதோ வந்துட்டேன், வரேன். வாங்க 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 தம்பி. என்னங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. யார் வந்திருக்கா? சீக்கிரம் வாங்க. வசந்தா, வாமா வா 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 வா. அங்கே நின்னுட்ட. உட்கார் மதன், உட்கார்ப்பா. அண்ணே, நீங்க உட்காருங்க அண்ணே. என்னம்மா, இன்னைக்கு தான் அண்ணனை பார்க்கணும்னு தோணுச்சோ? அண்ணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. என்ன வசந்தா, பழம் தாம்பூலம் தட்டு இதெல்லாம்? அண்ணே, ராதாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னீங்களே, மாப்பிள்ளை பார்த்துட்டேனே, அதான் வந்திருக்கேன். மாப்பிள்ளை காணோம். எங்க பின்னாடி வராரா? அண்ணி, மாப்பிள்ளை யாரு? அவங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். மாப்பிள்ளை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் உங்களுக்கு தெரியாதா என்ன? அண்ணே, மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, என் பையன் மதன் தான். என்ன வசந்தா, விளையாடுறியா? உன் பையனை போய் மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்திருக்க? ஏன்னு நான் கூட்டிட்டு வந்ததுல என்னென்ன தப்பு? என்ன தப்பா? உன் பையனுக்கு ஏற்கனவே பூமிக்காங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, அவ ஒரு குழந்தை பெற்றிருக்கா. அப்படி இருக்கும்போது உன் பையனை மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்து காட்டுற, இது தப்புன்னு தெரியலையா? எங்க பொண்ணு என்ன மதனுக்கு ரெண்டாம் தரமா கட்டி கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிட்டாளா? இத பாருங்க நீ, நாங்க என்ன ஒண்ணு இல்லாத ஏழை பழங்கன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல எங்க வீட்டு பொண்ணு வேற வழி இல்லாம வக்கத்து கிடக்குறான்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க கேட்ட உடனே என் பொண்ணு அப்படியே அடிமாட்டாட்ட புடிச்சு கொடுக்கறதுக்கு. எங்க பொண்ணு ஒண்ணும் கண்ணு தெரியாமலோ காது கேட்காமலோ கூன் விழுந்தோ கை கால் முடமாவோ கிடக்கல. இங்க பாரு வசந்தா, உன் வசதிக்கு நாங்க எந்த அளவுல சளைச்சவங்க கிடையாது. கல்யாணம் ஆனவனுக்கு ரெண்டாம் தரமா கொடுக்குற அளவுக்கு நாங்க ஒண்ணு தரம் கட்டவங்க இல்ல. முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போய் ஆகிற வேலையை பாரு. எங்க பொண்ணு தங்க கிளியாட்டம் இருக்கா. அவளை கொத்திட்டு போறதுக்கு கோட்டீஸ்வர மாப்பிள்ளைங்கள கியூல நிக்கிறாங்க. நாங்க தான் எங்க பொண்ணுக்கு ஆரம்பத்திலேயே உங்க பையனுக்கு கட்டி வைக்கலான்னு கேட்டோம்ல, அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சக்தின்னு ஒரு பணக்கார மருமக வரப்போறா அப்படின்னு எங்களை தட்டி கழிச்சிங்க. அப்புறம் அந்த சக்தியும் இல்லாம யாரோ ஒரு மலைநாட்டு பொண்ண கட்டி வச்சிங்க. இப்ப நீங்க என்ன நியாயம் பேச போறீங்க? அண்ணி, நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க. அந்த மலைநாட்டுக்காரி வீட்டுல ரொம்ப அட்டகாசம் பண்றா. வீட்லயே பீர் குடிக்கிறா, சிகரெட் பிடிக்கிறா, பாருன்னு சொல்வாங்களே அங்கெல்லாம் போய் ஏதோ குடிச்சிட்டு வீட்டுக்கு வரா. அது மட்டும் இல்ல அண்ணி, கண்டனோடலாம் சேர்ந்து கூத்தடிச்சிட்டு வீட்டு வாசல்ல வந்து தள்ளாடிக்கிட்டு கார்ல வந்து இறங்குறா. இதெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால எப்படி அண்ணி சகிச்சுட்டு இருக்க முடியும்? அண்ணே, நீங்களே சொல்லுங்க அண்ணே, நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும்? என்னோட மனக்குறையெல்லாம் எடுத்து சொல்லி அழுது என் ஆத்தத்தெல்லாம் தீர்த்துட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். ஆனா நீங்க தட்டை எடுத்துக்கிட்டு வெளியில போன்னு சொல்றீங்க. இத சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி என்ன மனசு வந்துச்சு? நீங்க சொல்லுங்க, நான் எங்க போவேன்? உங்களை விட்டா எனக்கு யார் அண்ணே இருக்காங்க? நான் முதல்ல பண்ண தப்புதான் அண்ணே. இப்ப மனசு திருந்தி வந்து கேக்குற அண்ணே, என் பையனுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். அது நீங்க மனசு வச்சா முடியும் அண்ணே. இந்த பாரு வசந்தா, நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப அப்பாவி மாதிரி இருக்கு. வீணா அந்த பொண்ணு மேல பழி போடாது. அண்ணே, அந்த பொண்ணு மேல பழி சுமத்திட்டு நான் என்னென்ன பண்ண போறேன்? என் பையன் நல்லா இருக்கணும் அண்ணே, அதுக்குதான் உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன்.
டேய் மதன், என்னடா நீ சும்மா நின்னுட்டு இருக்க? அந்த பூமிகா லட்சணத்தை பத்தி என் அண்ணன்கிட்ட எடுத்து சொல்லுடா. அப்போவாவது தங்கச்சி தட்டோட வந்தது சரியா தப்பான்னு முடிவெடுப்பாரு. மாமா, அத்தை அத்தை, நான் உங்க 2 பேருக்குமே சொல்றேன், எங்க அம்மா சொல்றது அத்தனை உண்மை மாமா, இது சத்தியம். இங்க பாருங்க, நான் எல்லாம் ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன். நீங்க வேணா பாருங்க, நீங்களே இந்த போன்ல இருக்க போட்டோ பாருங்க. மட்டும் இல்ல, என் பையனை அடிச்சு மிரட்டி இவன் பேர்ல இருந்த ஹாஸ்பிட்டலையே அந்த மலைநாட்டுக்காரி அவ பேருக்கு எழுதி வாங்கிட்டா. மாப்ள, ஆமா மாமா, எங்க அம்மா சொல்றது அத்தனை உண்மை. என்ன போய் கிட்னி திருடன்னு சொல்லி என் மேல போய் வழக்கு போட்டு என்ன ஜெயில தூக்கி போட்டா. அம்மா தான் என்ன வெளியே எடுத்தாங்க. அண்ணே, என் பையன் பட்டதெல்லாம் போதும்னே. இவன் வாழ வேண்டிய பையன். வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான் அண்ணே. அந்த ஒரு தடவை வாழ்க்கை கூட இவனுக்கு இப்படி அண்ணே அமையணும். போதும்னே. அண்ணே, அவன் இனிமேலாவது கொஞ்ச காலத்துக்கு சந்தோஷமா வாழட்டும். அண்ணே அண்ணே, இவனுக்கு நீங்க தானே மறுவாழ்வு கொடுக்கணும். அண்ணே அண்ணே, உங்க பொண்ணு ராதாவை என் பையனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சு உங்க தங்கச்சி பையனோட வாழ்க்கையை காப்பாத்துங்க அண்ணே. அண்ணே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அண்ணே. இவ்வளவு விஷயங்கள் நடந்து போச்சு அண்ணே. என்ன வசந்தா, குமாரசாமி இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தாரு? How to satisfy a girl? ஆக்சுவலி மச்சான், புள்ளி ஆடியன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, தளபதியாலேயே தடுக்க முடியல. What is the economic policy change in India? When India will become superpower? இந்த சூப்பர் சிங்கர் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? என்ன ரியாக்ஷனே காணோம். சார், அப்ப நீங்க தானே அவரு? குமாரசாமி இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தாரு? அண்ணே, அது என்ன கேக்குறீங்க? அவருக்கு என்ன மாயம் பண்ணாலும் மந்திரம் பண்ணாலும் தெரியல. அவளை பார்த்தாலே மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்காரு. அவ சொல்றது எல்லாம் நம்பிக்கிட்டு என் புருஷன் கூட அவளுக்கு சப்போர்ட்டா இருக்காருன்னு. இந்த மாதிரி அட்டகாசம் எல்லாம் பண்றான்னு சொன்னா அவரு மருமகன் நல்ல மாடர்னா இருக்கான்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு அண்ணே. அதானே உங்ககிட்ட சொன்னா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு உங்களை நம்பி வந்திருக்கேன்னு. தனலட்சுமி, என் தங்கச்சி பையன் நிலைமையை பாத்தியா? உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா நான் என்னத்தங்க சொல்றது? இவங்க காலம் கடந்து இங்க வந்திருக்காங்க. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண சொன்னா என்னங்க பண்றது? நீங்க என்ன பதில் சொல்லணுமோ சொல்லிடுங்க. டேய் மதன்,
மாமா ஏய், மதன், please, மாமா. என்னப்பா இது? எழுந்திரு. மாமா நீங்க சொல்றதுல தான் என் வாழ்க்கையா இருக்கு மாமா. நல்ல முடிவா சொல்லுங்க மாமா. இங்க முதல்ல நீ Please, மாமா. எழுந்திரு. மாமா எழுந்திருப்பா. please, மாமா. சொன்னா கேளு. மாமா நீங்க சொல்லுங்க அப்பதான் நான் மதன், எதிர்ப்பேன். சொன்னா கேள், முதல்ல எழுந்திரு. மாமா உங்களை தான் மாமா நம்பி வந்திருக்கேன். உங்களை விட்டா வேற வழி இல்ல மாமா. இந்த பாருமா வசந்தா, இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. என் பொண்ணு வரட்டும், நான் அவட்ட கேட்கிறேன். அவளுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான். ஒருவேளை இதுல அவளுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டானா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பேச்சை இதோட விட்டுறணும், புரியுதா? சரிங்க அண்ணே. சரி, நீங்க புறப்படுங்க. என் பொண்ணுகிட்ட கேட்டு சொல்றேன். இல்லண்ணே, இவ்ளோ தூரம் வந்ததும் வந்துட்டோம். ராதா வந்ததும் முடிவு என்னன்னு கேட்டு தெரிஞ்சிட்டு போயிடுறோன்னே. ராதா வர வரைக்கும் நாங்க இங்கேயே இருக்கோன்னே. சரிம்மா, உங்க ஆசையை நான் ஏன் கெடுப்பானே. இருந்து பார்த்துட்டே போங்க. தனலட்சுமி, உங்க அன்னைக்கு மதனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு. இருங்க, இதை வந்துடுறேன். உட்காருமா, உட்காரு மதன், நான் வந்து. மம்மி எப்படி? அச்சோ, வித்தியாசமே தெரியலையே. தெரியவே இல்ல அத்தா. டேய், கண்டுபிடிச்சிட்டியா? சொல்லு யாரு? அடச்சி போடா. டேய் பொண்ணு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருக்காங்கடா. என்னாலேயே கண்டுபிடிக்க முடியலையே. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே காஸ்டியூம்ல இருக்காங்க. இதுல அர்ச்சனா யாருன்னு தெரியலையே. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. என்ன, யார் அர்ச்சனா யார் சக்தின்னு கண்டுபிடிங்க. தெரியலையே. என்ன யோசிக்கிறீங்க, சொல்லுங்க. என்னது இது? மாட்டுக்கார வேலன் படத்துல எம்சிஆர் மாதிரி ஒரே கட்டப்ல வந்து நின்னீங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? பேச்ச மாத்தாதீங்க, கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? சொல்லு சீக்கிரமாமா. அர்ச்சனா. ஐயோ, நல்லா ஏமாந்து போயிட்டீங்க. நான் தான் சக்தி. ஆமா, நான் தான் அர்ச்சனா மாமா. மாமா, உங்களுக்கு உங்க பொண்டாட்டி யாருன்னு கூட தெரியல மாமா. ஒரே மாதிரி இருந்தா எப்படி? அக்காவும் தங்கச்சியும் போய் சொல்லி ஏமாத்த பாக்குறாங்களா? உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன்.
ஹாய் மாமா. ஹாய். வாங்க ஆண்டி. எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கோம். என்ன பார்க்க வந்தீங்களா? என்ன விஷயம் அத்தை? ஆமாண்டா செல்லம், என் கண்ணை பற்றும் போல இருக்கு. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. வா உட்கார்ந்து பேசலாம் வா. எனக்கு வீட்டுல இருக்கும்போது கூட ஓ நினைப்புதாம்மா. அண்ணனுக்கு போன் பண்ணி பேசினேன். இன்னைக்கு உன்னை பார்க்க நேர்லயே வந்துட்டேன். உட்காருமா உட்காரு. சொல்லுங்க அத்தை. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன விஷயம் சொல்லுங்க. அதான் உங்க அப்பாவே இருக்காரே. உங்க அப்பா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். அவரே சொல்லுவாரு. அப்பா என்னப்பா? அத்தை என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லைம்மா, உங்க அத்தை மதனுக்கு உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. மதனுக்கு உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க? என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா? ஆமாம்மா. மாமாக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும்லப்பா. அதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்களே என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க? நானும் உன்ன மாதிரி தாமா என் தங்கச்சி மேல கோவப்பட்டேன். மகனோட நிலைமையை பத்தி என் தங்கச்சி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். பூமிக்கு மகனை ரொம்ப சித்திரவதை பண்றாமா. இவனை ஜெயில எல்லாம் தூக்கி வச்சிருக்கா. ஆஸ்பத்திரியை கூட எழுதி வாங்கிட்டா. அது மட்டும் இல்ல ராதா, ஒரு பொண்டாட்டி அந்த பூமியா நேர்மையா நடந்துக்கவே இல்லை. அவளோட நடவடிக்கையை பத்தி சொல்றதுக்கே வாய் கூசுதுமா. அவ கேரக்டரே சரியில்லைம்மா. ஒழுக்கம் கெட்டவளா இருக்காளே. அதெல்லாம் செல்போன்ல படம் பிடிச்சு ஆதாரத்தோட காட்டுறாங்க. நானும் உன்னை கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேம்மா. இங்க பார், அவ லட்சணத்தை பார். மாமா சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். அதுக்காகலாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இது அவரோட சொந்த பிரச்சனை. இது அவர் தான் தீர்த்துக்கணும். இதுக்கு பரிகாரம் என்ன பொண்ணு கேக்குறது இல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மாமா மேல அனுதாபம் தான் பொறுக்குது. பாக்குறதுக்கு பாவமா தான் இருக்கு. அதுக்காக மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையெல்லாம் எனக்கு வரல. எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. ராதா, ஒரு நல்ல மனைவியோட குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு குடும்பம் இல்லாம போயிடுச்சு. உன்னால எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நம்பிக்கையோடு வந்திருக்கேன். ராதா, பூமிக்காவை நான் விவாகரத்து பண்ணிடுவேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் கல்யாணத்தை பத்தி எனக்கு எவ்வளவோ கனவுகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு. யாருக்காகவும் என் சொந்த விருப்பத்தை என்னால விட்டு கொடுக்க முடியாது. ராதா ராதா ராதா, நீ எப்படி சொன்ன எப்படிமா? அப்புறம் உன் மாமாவுடைய நிலைமை என்னமா ஆகும்? கொஞ்சம் மனசு இறங்குமா. என்னத்த பேசுறீங்க நீங்க? என்னால ரெண்டாம் தாரமெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ ஏமா ரெண்டாம் தாரமா நினைக்கிற? நீதாம்மா முதல் தாரம். ஆமாமா, நீ சரின்னு சொன்ன உடனே மதன் மலைநாட்டுக்காரிய விவாகரத்து பண்ணிடுவான். அப்புறம் நீ வைக்கிறதா சட்டம். அம்மா, நீ என் அண்ணன் பொண்ணுமா. நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? நீதான் என் செல்லம், என் குடும்பத்தோட குத்து விளக்குமா நீ. இதெல்லாம் ரொம்ப பழசத்த. இதுக்கெல்லாம் பொண்ணுங்க மயங்கிற காலெல்லாம் மலையேறி போச்சு. மாமாங்கிற முறையில இவர் மேல பாசம் இருக்கு, மரியாதை இருக்கு. இவருக்கு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான பொண்ணு நான் இல்ல. டைவர்ஸான பொண்ணுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க.
எனக்கு என்ன மாதிரியே ஒரு ஃப்ரெஷ்ஷான மாப்பிள்ளை தான் வேணும். இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் மாப்பிள்ளை எல்லாம் எனக்கு வேண்டாம். சாரி. ராதா, ராதா. ஓம் மகாதேவி ச வித்மஹே விஷ்ணுபத்தே ச தீமஹி. ஐயோ, இதுல அர்ச்சனா யாருன்றதை கண்டுபிடிக்கவே முடியலையே. எப்படியும் பேரை வச்சு கூப்பிடாமலா இருப்பாங்க. அப்ப சுற்ற வேண்டியதுதான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். இரு. அர்ச்சனா, அர்ச்சனா, இரு ஒரு நிமிஷம். அப்ப இவதான் அர்ச்சனாவா? அக்கா! ஐயோ! என்னாச்சுமா? என்னாச்சு? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.